சரி, இப்போது நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செல் இருக்குது, செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது. இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே ஒரு அசிடிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்க. தென் இட் வாஸ் நேம்ட் as a nucleic acid. Acidic property which is present inside the nucleus, hence it is called as nucleic acid. ஃபர்தர் டிஸ்கவரியில் இந்த நியூக்ளிக் ஆசிட் மொத்தம் 2 டைப்பு, ஒன்று டிஎன்ஏ, another one is ஆர்என்ஏ அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. திஸ் டூ ஆர் தி பில்டிங் பிளாக் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஜெனட்டிக் மெட்டீரியல் அதாவது இன்ஹெரிட்டன்ஸ்க்கு காரணம் வந்து இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக டிஸ்கவர் பண்ணாங்க. ஓகேவா? டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கானிசம்ஸ். இஃப் யூ டேக் பிளான்ஸ், அனிமல்ஸ், ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஜெனட்டிக் மெட்டீரியல் யார்? டிஎன்ஏ தான். ஆர்என்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் கிடையாது. யாருக்கு கிடையாது? பிளான்ட், அனிமல்ஸ்க்கெல்லாம் ஜெனட்டிக் மெட்டீரியல் கிடையாது. ஆனால் ஆர்என்ஏ யாருக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல்னா வைரஸ்க்கு ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகேவா? வைரஸ்க்கு எய்தர் டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும், இல்லை ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். ரெண்டுமே இருக்காது வைரஸ்குள்ளே. வைரஸ்குள்ளே எய்தர் டிஎன்ஏ or RNA will be the genetic material. Whereas in plants and animals, DNA is the genetic material, RNA is the non-genetic material. Genetic material கிடையாது. ஓகேவா? சரி, அந்த மற்ற ஆர்கானிசம்ஸில் இந்த ஆர்என்ஏ என்ன பண்ணுது? மெசஞ்சராக ஃபங்க்ஷன் பண்ணுது. ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு மெசேஜ் எடுத்துன்னு போகக்கூடிய வேலையாக இந்த ஆர்என்ஏ ஃபங்க்ஷன் பண்ணுது. அதனால் இது வந்து நான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படி